போனேன், கர்த்தர் என்னை வெறுமையா திரும்பி வர பண்ணினா, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் என்ன கூடாதீங்க. இன்றைக்கு விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் தன் தவறை உணர்வதே கிடையாது. பழகிட்டோம். பழக்கமே வழக்கம், வழக்கமே பழக்கன்ற மாதிரி அடுத்தவங்களை குறை சொல்லியே பழகிடும், சாக்கு போக்கு சொல்லியே பழகிடும். எதுக்கு எடுத்தாலும் ஊழியக்காரன் மேல குற்றம் சாட்டுவது, சபையை குற்றம் சாட்டுவது, ஆண்டவரை குறை சொல்வது, ஆண்டவரை காட்டுவது செய்யல, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டம்மா சரியில்லை, சபை சரியில்லை. நீ சரியில்லாதனால தான் நீ எல்லாரும் என்ன பண்ணுகிற, சரியில்லை சரியில்லைன்னு சொல்லுங்க. இந்த சபையை விட்டு போறாங்களே அவங்கள கேட்டு பாருங்க, என்னைக்காவது அவங்க தன் தவறை உணர்ந்து தப்பு என் மேலதான் அப்படி யாராவது வெளியே சொல்லிடுறாங்களா பாருங்க. ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் இல்ல பாஸ்டர் இல்ல ஏதாவது விசுவாசம் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி குறை சொல்லுகிற ஆவிகள். அதுதான் இங்க நகோமி சொல்றான். ஏன்னா நீங்க நகோமின்னு கூப்பிடாதீங்க, என் வாழ்க்கை மிகவும் கசப்பா இருக்கிறது, நான் நிறைய உள்ளவளாய் போனேன், இப்போது குறை உள்ளவளாய் திரும்பி வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை மிகவும் சிறுமைப்படுத்தி கிளேசப்படுத்தி இருக்கையில் என்னை நகோமி என்று அழைக்காதீங்க. இதனால சிந்திச்சு பாருங்க. 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பஞ்சம் வந்த போது என்ன செய்தார்கள்? பெத்லேகமை விட்டு எங்க போயிட்டாங்க? மோவாபுக்கு போயிட்டாங்க. இது யார் தப்பு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடாது, உடனே சபை விட்டு நிற்கிறது, ஆராதனை விட்டு நிற்கிறது. பாஷம் பார்த்தவங்களும் பார்க்காம மாதிரி போவாங்க, சோதம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சிஸ்டர் சர்ச்சைக்கு வரல, ஏன் பிரதர் வரல, வரல பாஷம், காரணமே இருக்காது. பெத்லேம் என்றால் அப்பத்தின் வீடு. அதாவது யாக்கோபு தன் தகப்பனை விட்டு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து கொண்டு அவன் போகிற வேளையிலே சூரியன் அஸ்தமித்தது. ஒரு கல்லை எடுத்து தன் தலையை எடுத்து படுத்து விட்டான். அப்போது அவன் ஒரு சொப்பனை காண்கிறான், தரிசனத்தை காண்கிறான். வானத்தின் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது, தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறார்கள். அந்த ஏணியின் உச்சிலே கர்த்தர் நின்று யாக்கோபோடு பேசுகிறார். அப்போ விழித்து பார்க்கிறான், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு என்ன நினைச்ச பேரு? லூசு. லூசான்னு அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வச்சான்? பெத்தேல்னு பேர் வச்சான். தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, ஏல் பெத்தேல் என்று சொன்னான். கர்த்தர் சொன்னார். அதுதான் பெத்லேகமாய் மாறினது. அப்போ தேவனுடைய வீட்டை விட்டு இவங்க எங்க போனாங்க? மோவாபு. மோவாபு என்று சொன்னா தாறுமாறு. கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? சபை விட்டு ஓடுறாங்க, உலகத்தை நம்பி. அதனால தான் ஆண்டு சொன்னா, நீங்க மோசம் போகாதீர்கள். உலகம் உங்களை மோசம் போக்கும், ஆகவே நீ ஜாக்கிரதையாயிரு. கர்த்தரை சோதரம். அதாவது இவங்க போனாங்களே, போயிட்டு ஏதோ கொஞ்ச நாள் இருந்து திரும்பி வந்தாங்கன்னா இல்லை. என்ன சொல்லி பாருங்க, 1ஆம் வசனம் கடைசி வரி, சஞ்சரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரை சோதரம். அங்கே என்ன பண்ணிட்டான்? அங்கிட்டான். சோறு கண்ட இடம் சொர்க்கன்ற. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் ஒருவேளை உங்க பக்கம் தப்பு இருக்கலாம், அல்லது சபை ஊழியக்காரனை கூட தப்பு இருக்கலாம்.
குடும்பம்னாவே பிரச்சனை இருக்குதான் சரி. அதுக்காக குடும்பத்தை விட்டு போயிடறாங்களா? அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் சபை விட்டு தூரமாய் போனாங்க. மீண்டும் சபைகளில் போய் ஒப்புரவாகாமல் ஒரு காலங்கள் கொல்லவும் போகவே முடியாது. உன்னுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உன்னை ரட்சிப்புகளை நடத்தி ஞானசானம் கொடுத்த ஊழியக்காரன் தானே தவிர வேறு யாரும் உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. கர்த்தரை விசுவாசி. ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நகோமி இவர்கள் பெத்லகேம் விட்டு மோவாபுக்கு போனது பெரிய தவறு. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். அங்கே போனது மாத்திரமல்ல, அவர்கள் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் அந்த ரட்சிக்கப்படாத, குணப்படாத, மனம் திரும்பாத, விருத்த சேதனம் பண்ணப்படாத மோவாபிய ஸ்திரீகளை தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறார். இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம், எரிச்சலான ஒரு காரியம். இஸ்ரவேலன் இஸ்ரவேலில தான் பெண் கொள்ள வேண்டும். அதுதான் ஆபிரகாம் எலியேசர் இடத்திலே உத்தரவாதத்தை பெறுகிறார். ஆகவே இவர்கள் தவறுக்கு மேல் தவறு செய்கிறார்கள். சபை விட்டு வெளியே போறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்பவுமே ரொம்ப நாளைக்கு ஒரே சபை நிலைத்து நிற்க தெரியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 10 சபையாக போயிடுவாங்க. ஒரு சிலர் தவிர போயினே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆவி அப்படிப்பட்ட ஒரு ஆவி. நான் மயம்படுவதாக ஆண்டவர் கிருபையில் சபை தொடங்கியது 30 ஆண்டுகள் மேலாகிவிட்டது. இதுவரையிலும் அடுத்த சபை விசுவாசிகளை இந்த சபையில் ஒரு நாளும் அனுமதித்ததே கிடையாது. அந்த காரியத்தில் ஆண்டவனுக்கு ஞானத்தை தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார். என் அன்பை கர்த்தருடைய பிள்ளைகள், ஆகவே இப்போ அவருடைய கணவனும் மரித்து போனா, அவருடைய பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அவருடைய மூத்த மருமகளும் அவளை விட்டு போயிட்டார். ரூத்து மாத்திரம் அவளை உறுதியாக பற்றி கொண்டார். மரணமை தவிர வேற ஒன்று உன்னை என்னை பிரிக்கக்கூடாது, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீ இருக்கும் இடத்தில் நானும் இருப்பேன் என்று சொல்லி விடாப்படியாய் உறுதியாய் பற்றி கொண்டு பின்பற்றி வந்தார். இப்போ கர்த்தர் மறுபடியும் தன் ஜனங்களை சந்தித்தார், ஆசீர்வதித்தார். தேசம் செழிப்பாக இருக்கிறது, நன்மையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் மீது இரக்கம் பாராட்டினார் என்று கேள்விப்பட்டு திரும்பி வருகிறார். வருகிற வேளையில தான் அந்த ஊர் மக்கள் அவளை பார்த்து, இது நகோமி போல் தெரிகிறதே என்று சொல்லி ஒருவர் பேசுகிறார்கள். அதை பார்த்துதான் இவள் சொல்லுகிறார், என்னை நீங்கள் நகோமி என்று அழைக்காதீங்க, நான் நிறைவாய் போனேன், குறைவாய் திரும்பி வந்தது. யார் தப்பு? இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌகியமே. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை உயர்த்தவனும் என் பலத்த கரத்திலே அடங்கிரே. அடிமை பெண்ணாக ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? நத்தான் வேலே, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது நீ யார் எனக்கு தெரியுமான்றார் ஆண்டவர். கர்த்தரை சொல்றார், ஓடாதீங்க, அவசரப்படாதீங்க. எடுத்த உடனே பெரிய ஆளாயிடணும், எடுத்த உடனே ஆஸ்வதிக்கப்பட்டணும், எடுத்த உடனே எனக்கு வர வேணும், காலம் வேணும். அமைதியா இருங்க, செபியுங்க, காத்திருங்க, உபவாசிங்க. காலங்கள் வர வர கர்த்தர் உங்களை படிப்படியாய் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென். அதே ரூத்து புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னான். அதே நகோமி சொல்றா, அவருடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால அப்போது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் சொல்லுகிறவனும்
உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிறோம். உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் உன்னை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளை எடுத்து தன் மடியில வைத்து அதை வளர்க்கிற தாயானார். ஆமென். என்ன அருமையான அனுபவம் பாருங்க. அந்த கசப்பு மாறா என்று சொன்னார். ஆனா இப்போது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல் பாருங்க. அந்த குழந்தைக்கு ரூத் அல்ல, நகோமி என்ன செய்தாங்க? தாயாக. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை குடும்பத்திலும் ஊழியத்திலும் சபையிலும் காணப்படுகிற எல்லா கசப்பான அனுபவங்களையும் என் ஆண்டு இன்றைக்கு மாற்றும். எந்த விதமான கசப்பான ஊழியத்தில் வளர்ச்சி இல்லையா, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனையா, போராட்டமா, சஞ்சலமா, நல்ல வருமானம் இல்லையா, வேலை இல்லையா, வியாபாரம் தொய்ந்து போய்விட்டதா, விவசாயம் மிக நஷ்டத்திலே காணப்படுகிறதா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரி, என் ஆண்டவர் இன்றைக்கு உடைய கண்ணீரை துடைப்பார், உடைய கவலைகளை போக்குவாங்க, சஞ்சலங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், துயரங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு மாறாய்கிற கசப்பு மறைந்து மதுரமாக இன்பமாக வாழ்க்கையிலே என் ஆண்டவர் மாற்றுவார். அறிவான கட்டுக்கள் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். கானாவில் திருமணத்திலே மரியாதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். அந்த திருமணத்திலே திராட்சரசம் குறைப்பட்டது. திராட்சரசம் குறைப்பட்டது. இப்போது மரியாள் ஆண்டவரிடத்தில் போய் திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லை. நான் கேட்கிறேன், திராட்சரசம் குறையப்பட்டது. இப்போ மரியாள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒன்று பெண் வீட்டார் இடத்துல போய் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது மாப்பிள்ளை வீட்டார் இடத்துல போய் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது அந்த சமையல்கார இடத்துல, அல்லது அந்த பொறுப்பை வகிக்கிறவனிடத்துல போய் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது யாராவது அந்த திருமணத்திலே முன்னின்று செயல்படுகிறவர்கள் இருப்பார்கள், அவரிடத்தில் போய் சொல்லி இருக்க வேண்டும். இதையெல்லாம் விட்டு மரியாள் எங்க வந்தார்கள்? ஆண்டவரிடத்தில், இயேசு இடத்தில் வந்த கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாளுக்கு தெரியும் எங்கே போனா என்ன நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாய் தெளிவாய் புரிந்து எப்பவுமே ஒரு நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்.
இப்போ நான் அன்னைக்கு கூட சொன்னேன், கடந்த வாரத்தில் கூட, இப்போதெல்லாம் என் வாழ்க்கையில் நெருக்கம் என்னை சூழ்ந்து கொள்கிறது, இப்போதெல்லாம் நான் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பேன், அமைதியாக செபிக்க ஆரம்பிப்பேன், பதற மாட்டேன், அவசரப்பட மாட்டேன். எனக்கு தெரியும், இதற்கு பின்பு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல தடவை ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறது நான் பார்க்கிறேன். இப்போ மரியாள் தேவனிடத்தில் வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தர் இல்லை என்கிற சூழ்நிலை வரும்போது என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எதுவானாலும் சரி, பணமானாலும் வேலையானாலும் எந்த ஒரு காரியமானாலும் சரி, அதாவது தேவனை தேடுங்க, சமூகத்தை நாடுங்க, முதலாவது ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் அதை விட்டுட்டு குறை சொல்லாதீங்க, முறுமுறுக்காதீங்க, ஆண்டவரை மறுதளிக்காதீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்போ மோசே இடத்துல போய் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசே என்ன செஞ்சாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இதை நான் மகிமைப்படுதா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆமென், அல்லேலூயா. தேவன் ஜெபத்தை கேட்கிறவரும் விண்ணப்பத்தை கவனிக்கிறவருமா இருக்கிறார். மோசே ஜனங்களைப் போல முறுமுறுக்கவில்லை, மனம் பதறவில்லை. சுவாசிக்கிறவன் பதறான். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறார். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட வேளையிலே ஆண்டவர் மோசேக்கு என்ன செய்தார்? ஒரு மரத்தை காட்டினார். ஆமென். இதனால யோசிச்சு பாருங்க, தண்ணி கசப்பா இருக்கு, ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, மோசே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மரத்தை காட்டுறார். மோசே அது என்ன செய்தான்? அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மோசே அந்த மரத்தின் கிளையை வெட்டி தண்ணீரில் போட்ட மாத்திரத்தில் இந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? மதுரமாய். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தில் கடைசியில பாருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம். அங்கே அவர்களை சோதித்து, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நன்றாய் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் சரியாக சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில வருகிற அநேக காரியங்கள் தேவன் நம்மை சோதனைக்கு உட்படுத்த முடியாது, சோதிக்க முடியாது, அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர்